கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்து கிளம்பும் என ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பானது வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அங்கு ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதையடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தைப்பூசம், குடியரசு தின விழா உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக பேருந்தில் செல்ல பயணிகள் முன்பதிவு செய்திருந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டதால் பயணிகள் தவிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். அவரிடம் பேசலாம். வணக்கம் முனாஃப், எந்தெந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? விவரங்கள். தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஆமினி பேருந்துகள் இன்று முதல் புதிதாக துவக்கப்பட்டிருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் இருந்து ஆமினி பேருந்துகள் புறப்பட்டு செல்ல இன்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. தமிழக போக்குவரத்து துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அதே போல சென்னை கோயம்பேடு ஆமினி பேருந்து நிலையத்தில் ஒலிபெருக்கி மூலம் கோயம்பேட்டிலிருந்து ஆமினி பேருந்துகள் இயக்கப்படாது. புதிதாக துவக்கப்பட்டிருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்துதான் ஆமினி பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து செல்ல அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழ்நாடு ஆமினி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்தால் தங்களது ஆமினி பேருந்துகளை இயக்குவோம் என்று திட்டவட்டமாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.